अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரியானி நரிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை படித்துக் கொண்டிருக்கிறோம். 10வது சாப்டர் நேற்று ஸ்டார்ட் பண்ணினோம். அதுல ஒரு 5 ஸ்லோகம் தான் படித்தோம். மீதி 3 ஸ்லோகங்கள் இப்போது காணலாம். உலக விஷயங்களின் அனித்தியம், பிரம் சத்யா ஜெகத் நித்யா அப்படிங்கிற வரிசையில இந்த ஜெகத் நித்யா அப்படிங்கிறதையும், இதுல உண்மையில சுகம் இல்லவே இல்லைன்னுட்டும் அதுல இந்த இருக்கக்கூடிய அந்த நாட்டம் அல்லது ஆசைகள் அல்லது அடிக்ஷன், இதை நீக்கினால் அல்லாது உன் சொரூபத்தை அடைய முடியாது அப்படின்னுட்டும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஸ்லோகத்தின் இந்த சாப்டர்ல இந்த ஸ்லோகமும் அதையே வலியுறுத்தி பேசுகின்றது. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஜென்ம ஜென்மமாக நீ இந்த மாயையில சிக்கிட்டு இருக்கியே, இந்த மாயையில சுகம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கியே, ஒவ்வொரு ஜென்மமும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன்னை விட்டு காணாம போய் நீ துன்பப்பட்டது அழுதது எல்லாம் மறந்துட்டியா? அதுக்கு அப்புறமா கூட உனக்கு புத்தி வேலை செய்யாதா என்ற ஒரு நோக்கத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார். ஸோ என்ன சொல்றாருன்னா, kingdom, children's wives, bodies, pleasures, these have all been lost to you, life after life, attached to them, though you were. ராஜ்யங்கள், குழந்தைகள், மனைவிகள், உடல்கள், உலக இன்பங்கள் ஆகிய இவைகளின் மீது நீ முந்தைய பிறவிகளில் பார்த்துக் கொண்டிருந்த போதிலும் அவை அனைத்தும் ஒவ்வொரு பிறவியிலும் முன்னை விட்டு அழிந்து போயினதானே அப்படின்னு கேட்கிறார். ஸோ மேஜர் அட்டாச்மெண்ட்ஸை பர்டிகுலரா லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ராஜ்யங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது மன்னனுக்கு மட்டும்தான் ஆசை வரும், நமக்கெல்லாம் ராஜ்யங்கள் மேலே எப்ப ஆசை வந்தது அப்படின்னு எடுத்துக்க வேணாம். பொதுவா ராஜ்யங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ராஜ்யம்னு வச்சுக்க வேண்டியதானே. ராஜ்யம்னா ஆள்றது அப்படின்னு அர்த்தம். இந்த ஆளுகை அப்படிங்கிறது நமக்கு என்னைக்கு இல்லாம போச்சு? இன்னைக்கு வரைக்கும் நம்ம பொண்டாட்டி, புள்ள, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன், நம்ம சுத்தி உள்ளவங்க எல்லாத்தையும் நம்ம ஆளணும்னு தானங்க நினைச்சிட்டு இருக்கோம். அதனால ராஜ்யங்கள் அப்படிங்கிறது நான் எப்பயுமே ஆசைப்பட்டதில்லை அப்படின்னு நீங்க நினைக்கணும்னு அவசியம் இல்லை. ராஜ்யங்கள் அப்படின்னா ஆளுகைக்கு ஆசைப்படுவது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆளுகைக்கு ஆசைப்படுவது அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் மேஜர் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து மனைவி, குழந்தைகள் தான். அது எப்பவும் ஃபேமிலின்னு வந்துருச்சுன்னா போதும்ப்பா, 3 முடிச்சு போட்ட உடனே எங்கேருந்து தான் இந்த அடிக்ஷன் வந்து தொலையுதோ அதிபயங்கரமான ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம், மனைவி கிட்ட ஏற்படக்கூடியது. அதே மாதிரி குழந்தை அப்படின்னு வந்த உடனே அது எப்படித்தான் எங்கேருந்து எப்படி பீரிட்டு கொண்டு வருகிறதுன்னு தெரியல, அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் அந்த குழந்தை மேலேயும் வந்துடுது. அது வயிற்றுக்குள்ள இருந்து வந்துருச்சு அப்படிங்கிறது அப்படி ஒரு பெரிய ரீசனா எனக்கு என்னால புரிஞ்சிக்கவே முடியல. தான் வயிற்றிலிருந்து வந்து விட்டது அப்படின்னா அடுத்த செகண்ட் வேற லெவல் அட்டாச்மெண்ட் ஆயிடுது. ஸோ மேஜர் அட்டாச்மெண்ட்ஸ்ல இந்த மனைவி, குழந்தைகள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இனி அடுத்து உடல்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. உடல்கள் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ரெண்டையுமே எடுத்துக்கலாம். என்னுடைய உடல் மீதும் எனக்கு ஆசை வரும், அடுத்தவர்கள் உடல்கள் மேலேயும் நமக்கு ஆசை வருது அப்படின்றத ரெண்டாவும் சேர்ந்து புரிஞ்சுப்போம். ஓகேவா? இந்த உடல் ஈச்சை அப்படிங்கிறது தான் ரூட் ஃபார் ஆல் ஈச்சை அப்படிங்கிறத வேற நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த உடல் ஆசையை நீக்கினாலே எல்லா ஆசையும் நீக்கலைன்னா ரூட் அதுதானே. இந்த உடலை மையமா வச்சுதானே உலகத்துல எல்லா ஆசையும் வருது. அகங்காரம் அப்படிங்கிறது இந்த உடல் மேல உள்ள அந்த உடல் நான் இந்த உடல் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் வந்து அகங்காரம் அப்படின்னு சொல்றோம். நான் இந்த உடல் அப்படிங்கிறது சும்மா மாயைக்காக ஏற்படுத்தப்பட்டது. பட் அதை எப்போ உண்மை நம்புறியோ அப்ப இந்த அகங்காரம் பெல்ட் ஆச்சு. அந்த அகங்காரம் என்ன ஆச்சு? இப்போ ஆசையா உருமாறுச்சு. ஈகோல இருந்து தானே விருப்பு வெறுப்பு குட்டி போட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ தேர்ஃபோர் ஆட்டோமேட்டிக்லி உடல்கள் அப்படிங்கிறது
உண்மையிலேயே ஆசைக்கு வித்திட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இனி ஃபைனலா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலக இன்பங்கள். இதுல நீங்க புலன் இன்பங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். 5 புலன்களுக்கும் 5 புலன் விஷய நுகர் பொருட்கள் இருக்கு இல்லையா, அதன் மேல நமக்கு ஆசை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானேஸ்வரி பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, கண்ணுக்கு சுந்தரம் பயங்கரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காதுக்கு என்ன சொல்லியிருப்பாரு, வித்தியாசமா 5 விதமா சொல்லியிருப்பாரு. இப்போதைக்கு ரொம்ப ஈஸியா புகழ் இகழ் அப்படின்னு வேணா வச்சுக்கோங்க. மூக்குக்கு துர்கந்தம் சுகந்தம் அப்படின்னு ஒரு 2 வகையான விஷயங்களாக மாறி இந்த விருப்புக்கும் வெறுப்புக்கும் நாம் தள்ளப்படுகிறோம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி ஸ்பர்ஷத்துக்கு கடினம் அதாவது சாஃப்ட் ஹார்டு அப்படிங்கிற மாதிரி 2 விதமாக மாறுகிறது. அண்ட் வேற என்ன மிஸ் பண்ணிட்டோம், கண்ணு காது செவி, இதுதானே செவிதான், மூக்கு, ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேங்க, நாக்கு. அது நாக்குங்கிறது பல சுவைகள் சேர்ந்து நமக்கு பாடாப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சரி, இப்போ ஒரு மேஜரா பர்டிகுலரா இந்த ஸ்லோகத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறது என்னன்னா, இது எல்லாமே மேஜர் அடிக்ஷன்ஸா அவனுக்கு இருக்குன்றது நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. எனக்கு என்ன டவுட்னா, நீ ஆளுகைக்கு உட்படுத்தணும்னு நினைச்சு இது வரைக்கும் நீ எத்தனை ஜென்மமா எதை நீ ஆண்டிருக்க? இன்னைக்கு கணவன் மனைவியை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறான்ல, மனைவி கணவன் ஆளணும்னு நினைக்கிறான்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்துல நீ தான் வந்து கிங்கா இருக்கணும்னு நினைக்கிறல்ல. பட் நீ நினைச்சதை சாதிச்சியா? சரி, அப்படியே சாதிச்சேன்னாலும் எத்தனை ஆண்டுகளுக்கு சாதித்தாய்? எல்லாமே கொஸ்டின் மார்க் தானேங்க. முன்னாடி காலத்துல எல்லாம், எங்க அம்மா ஜெனரேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கணவனுக்கு மனைவி அடிமையாக வாழணும், அவங்கதான் வந்து டாமினேட்டிங் பொசிஷன்ல இருப்பாங்க அப்படின்னு. ஈவன் அந்த ஜெனரேஷன்லயே பாத்தீங்கன்னா ஒன்லி டியூரிங் தி பீரியட், அதாவது இனிஷியல் பீரியட், அந்த ஃபைனல் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கடைசி காலத்துல கடைசி ஒரு குழந்தைகள்லாம் வளர்ந்து பெரிய ஆனதுக்கு அப்புறம் ஒரு 20-30 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா, அங்க மனைவி டாமினேஷன் பொசிஷனுக்கு போயிடுறா, கணவன் வந்து டம்மி பீஸ் ஆயிடுறாங்க. ஸோ ஈவன் இந்த ஜெனரேஷனே கூட நிரந்தரமாக ஆண்டது அப்படின்னு இருக்கா? நீ அந்த ஜெனரேஷன்ல செத்து போனதுக்கு அப்புறம் டோட்டலாவே உன் ஆளுக்கு நின்று போயிடுது அப்படிங்கிறது இவர் சொல்லியிருக்காரு. நான் அது கூட போகல, நீ செத்து போனா எல்லாம் காணாம போயிடும் தான் எல்லாருக்கும் புரிஞ்சது தானே. ஆனா நீ இருக்கும்போதே என்னத்தை நீ ஆண்டு கழிச்ச அப்படின்றத யோசிச்சு பாரு. நீ ஆளுகைக்கு உட்படுத்தி நீ ஆள வேண்டும் என்று நினைத்தது இதுவரைக்கும் நீ எத்தனை தூரம் சக்சஸ் ஆயிருக்க? ஏதோ ஒரு சில காலகட்டத்துல ஒரு சில ஆண்டுகள் நீ சக்சஸ் ஆயிட்ட அப்படின்னா அது சக்சஸ் ஆன மாதிரி தானா? சரி விடு. அப்போ உன்னால ஆளுகைக்கு உட்படுத்த முடியல அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷமாவா இருந்தது? ஆள வேண்டும் என்ற நினைப்பே படுதுக்கமாக மாறியதை மறந்தாயா? அதே மாதிரி மனைவி குழந்தைகள் இவங்கள்ட்ட இருந்து நீ சந்தோஷத்தை அடையலாம் நினைச்சுதானே நீ வந்து அடிக்ட் ஆன. ஆனா உன்னால் மனைவி குழந்தைகளிடம் சந்தோஷம் மட்டும்தான் கிடைச்சதான்னு யோசிச்சு பார்க்க மாட்டியா? எத்தனை முறை இதை கல்யாணமே பண்ணிருக்காம போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்ப, இந்த குழந்தையை போய் பெத்தோமே நினைச்சிருப்ப. சோ எல்லாருமே அனுபவப்பட்ட ஒரு விஷயம் தானேங்க. சோ சுகத்தை மட்டும் எவனாவது அனுபவித்தான் என்று சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஆனாலும் ஆசையை விட்டபாடு இல்லையே. சோ இட் இஸ் நாட் தட் நீ செத்து போனதுக்கு அப்புறம் எல்லாமே உன்னை விட்டு போகுது இல்லைங்க. நீ உசுரோடு இருக்கும் போதே எல்லாம் உன்னை விட்டு போயிட்டு தானே இருக்கு. எதுவும் உன் பேச்சு கேட்டுட்டு இருக்கு. உடம்பு சொல்லவே வேணாம், அது ஞானேஸ்வரியில ஒரு பக்கம் ஃபுல்லாவே இந்த உடம்பு மாதிரி ஒரு கேவலமான துரோகி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த உடம்புக்காக நீ எவ்வளவோ பண்ணிட்டு இருக்க, ஆனா ஒரு நிமிஷத்துல உன்னை ஏமாத்திட்டு அதுக்கு பசுக்குன்னு நோய் வாய்ப்பட்டுடுது, அல்லது கடைசியில உன்னை விட்டு போயே போயிடும். இதான் செத்து போறதுன்னா என்ன? நீ இதுக்காக தானே வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்க, அப்ப கூட இருக்கணும்னு நினைக்கணும்ல. ஆனா கண்டிப்பா உன்னை விட்டு போயிடும்ல ஒரு நாள். அப்போ அது மிகப்பெரிய துரோகின்னே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அவன் மேல அட்டாச்மெண்ட் வேற லெவல்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இருக்கிற அட்டாச்மெண்ட்லயே மேஜர் அட்டாச்மெண்ட் நம்ம கிட்ட யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த உடம்புன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன பண்றது?
அண்ட் ஃபைனலி புலன் இன்பங்கள். புலன் இன்பத்தினால கேடு எத்தனைக்கு, அதாவது மின்னல் வெளிச்சத்தை கொண்டு உலக வாழ்க்கையில் வியாபாரத்தை நடத்திவிட முடியுமா? பாம்பு படத்தின் கீழ் உள்ள நிழல் எதிக்கு எவ்வளவு சீத்தளமாக இருக்குமோ, அது தூண்டி முள்ளில் சிக்க உள்ள புழு மீனிற்கு எவ்வளவு ருசிகரமாக இருக்குமோ. புலன் இன்பத்தை பத்தி ஞானதேவர் வேற லெவல்ல பேசியிருப்பார். அது சிங்கத்தின் வாய்க்குள்ளே தலையை விடுவது போல, மலைப்பாம்பை தலையணையாய் வைத்து உறங்கச் செல்வது போல. வேற ரேஞ்சில் இந்த புலன் இன்பத்தை பத்தி ரொம்பவே பேசியிருக்காரு. டேஞ்சர் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணியிருக்காருங்க. ஆனா அந்த புலன் இன்பத்தை எவ்வளவு டேஞ்சர்னு அவர் சொல்லிட்டு போகட்டும், நாங்க அப்படி ஃபீல் பண்ணலையே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ தேர்ஃபோர் இந்த அஞ்சும் எங்க குடிக்கிட்டு இந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் போன ஜென்மத்திலேயே நீ ஆசைப்பட்டதான், ஆனா நீ செத்து போயிட்டே இல்ல, இப்ப மறுபடியும் புதுசா தானே பிறந்திருக்க. அப்ப போன ஜென்மத்துல நீ ஆசைப்பட்டது எல்லாமே காணாம போயிடுச்சு இல்ல, இப்ப மறுபடியும் ஆசைப்படுற, மறுபடியும் இது காணாம போயிடும்டா. போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான்டா போகணும். இவர் ஜென்மத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. இன்னும் டெப்தா பாத்தீங்கன்னா, நீ அந்த ஜென்மத்திலேயே எல்லாத்தையும் விட்டுதானே போச்சு. என்னமோ நீ சாகுற வரைக்கும் எல்லாத்தையும் ஆண்டு சாப்பிட்ட மாதிரியோ இல்ல அனுபவிச்ச மாதிரி இல்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். நீ ஆளவும் இல்லை, நீ குழந்தை மனைவி எல்லாம் உன் பேச்ச கேட்கவும் இல்லை, உன் உடம்பு உன் பேச்ச கேட்கல. புலன் இன்பங்கள் எல்லாம் கடைசி வரைக்கும் உனக்கு சுகத்தை கொடுத்துட்டான்னா, சுகரை சாப்பிட்டா சர்க்கரை என்ன வியாதியை கொடுத்துச்சு, இல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு சைடு எஃபெக்டா என்னென்னமோ கொடுத்துச்சு. காரமா சாப்பிட்டா அல்சரை கொடுத்துச்சு. என்னையா ஸ்வீட்டு சாப்பிட்டாலும் ஒரு வியாதி, காரமா சாப்பிட்டாலும் ஒரு வியாதியா? ஆமாடா, என்ன சாப்பிட்டாலும் அதுக்கு இப்படித்தாண்டா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இந்த புலன் விஷயங்களானது சுகத்தை கொடுத்துச்சா துக்கத்தை கொடுத்துச்சா? ஆனா பின்ன ஏன்டா அதை நம்புற? வேணா விடு. சோ இந்த விஷயத்தை தான் மெயினா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகையால் இவைகளின் மீது நீ முந்தைய பிறவிகளில் பற்றுக் கொண்டிருந்த போதிலும் அவை அனைத்தும் ஒவ்வொரு பிறவியிலும் உன்னை விட்டு அழிந்து போயினவே. எல்லாமே உன்னை விட்டு போயிட்டு உன்னை அளவச்சுதான்டா பார்த்துட்டு இருக்கு. இந்த ஜென்மத்திலேயாவது உத்தாராயிடு. அதனால அதுல இருந்து வெளியே வா. சோ இதுதான் பர்டிகுலர் 6வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பிரம்மன் சத்தியா ஜெகத் மித்தியால ஜெகத் மித்தியா அப்படிங்கிறது புரியாத வரைக்கும், அடிக்ஷன்ல இருந்து மீள முடியாத வரைக்கும் சொரூப சுகத்துக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. அப்படிங்கிற காரணத்தினால இது மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறதுன்னு புரிஞ்சுப்போம். இன்னும் 7th என்ன சொல்லியிருக்காருன்னா, enough of wealth, sensuality and good deeds. In the forest of samsara, the mind has never found satisfaction in this. செல்வம், புலன் இன்பங்கள் மற்றும் உலகியல் பலன் கருதி செய்த நற்செயல்கள் மற்றும் நற்செயல்கள் ஆகியவற்றை இத்துடன் போதும். சம்சாரம் என்னும் அடர்ந்த காட்டில் அலைந்த உன் மனம் இவற்றால் ஒருபோதும் உண்மையான திருப்தியை அடைந்ததே இல்லை. ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்துல இந்த விஷயத்த சொல்லியிருந்தார். புண்ணியத்தை சம்பாதிக்கின்ற செயல்களை செய்யாதே அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இல்லையா? இதை மீண்டும் இந்த இடத்துல வலியுறுத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கு? செல்வம், புலன் இன்பங்கள் மற்றும் நற்செயல்கள் ஆகியவை இத்துடன் போதும் அப்படின்னு நிப்பாட்டு அப்படிங்கிறார். செல்வத்தை ஈட்டுறதுக்காக போராடிட்டு இருக்க, சொர்க்க சுகத்தை சம்பாதிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்க, ஏன்னா ஏதோ யாகம் வளர்க்குறேன், அது செய்யறேன், இதை செய்யறேன், இது எல்லாமே இந்த மாதிரிலாம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும், அதனால எனக்கு இந்த நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ செயல் பண்ணிக்கொண்டே இருக்கிற. நிப்பாட்டுங்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கர்மா செயல்கள் அப்படிங்கிறது சுகமா துக்கமா? டீப்பா திங்க் பண்ணி பாருங்க. செயல்கள் சுகமா துக்கமா? கேள்வி. ஃபுல் ஆசையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா செயல்கள் மிகப்பெரிய சுகம் அப்படின்னும், செயலற்று இருப்பது அப்படிங்கிறது துக்கம் அப்படின்னும். ஏன்னா புலன் இன்பத்திற்கு, அதாவது உலகியல் சுகத்திற்கு அடிமையாயிட்டு இருக்கிறவன், மாயில தான் சுகம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிறவன், அப்போ விளையாடினா தானே சுகம். மாய விளையாட்டுன்றது விளையாட்டுல தான் சுகம் இருக்கு, மாயில தான் சுகம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிறவன் ஒரு நொடி கூட சும்மா இருக்க முடியாதுங்க. சும்மா இருந்தா அவனுக்கு பைத்தியம் அடிக்கிற மாதிரி ஆயிடும். அப்போ என்ன செய்வான்? இப்போ ஒர்க்காலிக் பொதுவா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு யோசிக்கல.
ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், இன்ஃபேக்ட் நிறைய பேர் 15 மணி நேரம், 16 மணி நேரம், 2 ஷிஃப்ட் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கான். வேலை பார்க்கறாங்க. எதுக்கு பார்க்கறாங்க? செல்வத்தை சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பார்க்கறாங்க. சரி, இந்த வேலை பார்க்கறது சுகமா துக்கமா? வேலை பார்க்கும்போது ஐயையோ அம்மா தாடி கொல்றாங்களேடா, என்னால முடியலையேடா, 100 புலம்பல் புலம்பிட்டு தான் இருப்பான். ஏன்டா இவ்வளோ புலம்பிட்டு நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கு பேசாம உட்கார வேண்டியதானே? ஐயோ அப்புறம் சம்பளம். அப்போ உண்மையில நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னா துக்கம் தான் படுற. ஆனா பணத்தின் மேல் உள்ள ஆசை துக்கத்தை துக்கம் என்று உன்னை உணர விடாமல் செய்கிறதா இல்லையா? சரி, வேற என்ன பண்ற? ஏதோ அப்பப்போ ஒன்று ரெண்டு கேளிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்க சம்பாதிக்கிறது நாங்க என்ஜாய் பண்றதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுவேன். இல்லை எங்கேயாவது ஊர் சுத்துவேன். வேற என்னத்தையும் நீ என்ஜாய் பண்ணிட போறேன். சரியா? சோ இப்படி நீ உன் புலன் இன்பத்திற்காகவும் பணத்திற்காகவும் நாயா பேயா உழைக்கிற, அத சுகம்னு நினைக்கிற. இல்லடா, செல்வத்தை சம்பாதிச்சாலும் சுகம் வராது, புலன் இன்பத்தை சம்பாதிச்சாலும் அது சுகம் கிடையாது. அதுக்கு நிறுத்திட, நீ வேலையை நிப்பாட்டு. அதாவது காமிய கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மமே செய்ய வேண்டாம் அப்படின்னு இங்க அர்த்தம் கிடையாது. கர்மயோகத்திலே பாத்தீங்கன்னா நித்திய நைமித்திய கர்மங்களை மட்டும் பலனில் ஆசை பாராட்டாமல் செய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு இடத்துல காமிய கர்மத்தை நிஷித்த கர்மத்தையும் செய்யாதே அப்படின்றதையும் வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ அது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். காமிய கர்மத்தை செய்யாதேன்னா செல்வத்துக்கு ஆசைப்பட்டு புலன் இன்பத்துக்கு ஆசைப்பட்டு நாயா பேயா நீ உழைக்கிற இல்ல, அதை நீ செய்யாதேன்னு அர்த்தம். இதெல்லாம் உன்னுடைய காமத்துக்காக தானே நீ உழைச்சிட்டு இருக்க, அந்த செயல்கள் செய்யாதே அப்படின்னு அர்த்தம். நிஷித்த கர்மமும் கூட இந்த காமத்துலதான் வந்துடும். ஏன்னா இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட கர்மம் அது மற்றவர்களுக்கு இந்த லவ்வை மிஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த திருடுறது, கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது. ஸோ இது எல்லாமே உன்னுடைய டோட்டல் லவ்வை மிஸ் பண்ணி உன்னை கர்மாவை சேர்த்து உன்னை படுகொலியில தள்ளக்கூடிய ஒரு கர்மாக்கள் அப்படிங்கிறதுனால அதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது போக நித்திய நைமித்திய கர்மத்தைன்னா செய்ய வேண்டிய கர்மங்கள்னு குறிப்பிட்ட ஒரு விஷயம் மட்டும்தான் நீ பண்ணணும் என்றுதான் கர்ம யோகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே அவர் பர்டிகுலரா என்ன சொல்றாருன்னா, இந்த செல்வம் புலனின்பங்கள் அப்படிங்கிறதுக்காக தானே நீ உழைக்கிற, அதனால நீ உழைக்காத, இதுக்காக செய்யாத. அல்லது ஒரு சிலர் சொர்க்க சுகம் வேணும் அப்படின்றதுக்கும் புண்ணியத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகவும் உழைப்பான். ஸோ இந்த உழைப்புகளை நிறுத்துங்கிறது, செயல்களை நிப்பாட்ட சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த செயல் அற்ற, அதாவது செயல்கள் இல்லாமல் இருக்கும்போது ஒருத்தன் சந்தோஷமா இருக்க முடியும்னா அவன் கண்டிப்பா ஞானியா இருந்தாதான் முடியும். ஆசைகளை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு ஒருத்தனை சும்மா இருக்க சொன்னீங்கன்னா நிச்சயமா முடியவே முடியாது. நம்ம ஒரு கிளாஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது சும்மா இருந்து சுகம் கண்டதுண்டா அப்படின்னு. குறைஞ்சபட்சம் ஒரு மொபைல் வேணும் உங்களுக்கு, ஏதாவது ரீல்ஸ் உருட்டணும், ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க, படம் பார்ப்பீங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்ட கடலை போடுவீங்க, எனக்கையாவது ஒன்று பண்ணுவீங்களேங்க. எதையுமே பண்ணாம சும்மா இருந்திருக்கீங்களா? எந்த எதையுமே பண்ணாம அப்படின்னு சொன்னா மனசு கூட ஓடக்கூடாது. சரியா? பாடி ஆக்ஷன் மட்டும் இல்லை, மனசுல கூட எதே, ஏன்னா இல்லைன்னா கற்பனைங்கிற பேர்ல ஓட்டிடுவான். அவன் பாட்டு கற்பனை உலகத்துக்குள்ள போயிட்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா மனசும் ஓடக்கூடாதுன்னு அர்த்தம். இப்படி மனசும் ஓடாமல் செயலும் செய்யாமல் நீங்கள் இருந்திருக்கிறீர்களா? சந்தோஷமா இருந்திருக்கீங்களா? இருப்பீங்கன்னா உட்காந்து ஐயையோ போர் அடிக்குதுப்பா, ஐயோ ஏதாவது ஒரு போனாவது கொடுங்களேன்டா, என்னடா இப்படி சும்மா இருக்க முடியலையடா என்று நாம் வருத்தப்பட்டதுதான் உண்டு இல்லையா? அப்ப இதுல இருந்தே இண்டிகேட் ஆகுது. அப்ப மாயை எந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்க, மாயையில தான் சுகம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்க. ஆனா மாயா சுகத்துக்கு செயல் செஞ்சாங்க. ஏனத்தையாவது ஒண்ணு, புலன் இன்பத்துக்காக கூட செயல் செய்யாமல்லாம் புலன் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. ஆனா பிரம்ம சுகம்னா என்னன்னு தெரியுமா? எந்த செயலும் செய்யாமலே அனுபவிக்கப்படக்கூடியதுடா. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ருசி ருசியா சாப்பிடணுங்கிறதும் உட்காந்து நல்லா மென்னு தின்னு சாப்பிடணும்ல, அது ஒரு செயல் தானேங்க. அப்போ புலன் இன்பத்துக்கும் ஒரு செயல் செய்ய வேண்டியது இருக்கு. நீ மாயில என்ன ஒரு சுகத்தை அனுபவிக்கணும்னாலும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணித்தான் நீ அனுபவிக்கணும். ஆக்ஷனே பண்ணாம அனுபவிக்க முடியுமான்னா அதுக்கு பேர் தான்டா பிரம்ம சுகம். பிரம்ம சுகம் டசன்ட் ஹேவ் எனி ஆக்ஷன் அட் ஆல். நம்ம அடிக்கடி ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வேற காட்டியிருக்கோம். Where there is no action at all, because there is no mind at all.
மனமற்ற இடத்திலே, மனமே இல்லைன்னா அப்புறம் மனதால் செய்யப்பட வேண்டிய செயல்கள் எங்க இருக்க போகுது? அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான் உண்மையான பிரம்ம சுகம். சோ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இவர் நேக்கா கேட்கிறாரு, டேய் முதல்ல நிப்பாற்றா, செயலை நிப்பாற்றா, நற்செயல்கள் ஆகியவை இத்துடன் போதும். சம்சாரம் என்னும் அடர்ந்த காட்டில் அலைந்த உன் மனம் இவற்றால் ஒருபோதும் உண்மையான திருப்தியை அடைந்ததே இல்லையே. ஏன் ஏன் நிப்பாட்டணும் அப்படின்னு அடுத்த செகண்ட் ஒரு கொஸ்டினை கேட்பீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லணும் இல்ல. சம்சாரம்னாலே துக்கம்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த உலகியல் துக்கத்தினால், உலகியல் துக்கத்தை அடர்ந்த காடுன்னே சொல்லிட்டாங்க. சோ சம்சாரம் எனும் அடர்ந்த காடுன்னா உலகியல் துக்கத்தில் அலைந்த உனது மனம் ஒருபோதும் உண்மையான திருப்தி அடைந்ததே இல்லதானே. நீ வந்து ஜென்ம ஜென்மமா அனுபவிச்சுட்டு தான்டா இருக்க. கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சது. மொமெண்டரி சாட்டிஸ்பாக்சன் வந்து கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சன் சொல்லக்கூடாது. மொமெண்டரி சாட்டிஸ்பாக்சன் increase your cravings and addiction and within results increases the துக்கா தானே. அதாவது கிரேவிங்ஸ்னா ஆசை தானே. ஆசை அனுபவிக்க அனுபவிக்க அந்த ஆசை அதிகரித்துக் கொண்டே சென்று அது நமக்கு வேதனையை கொடுத்ததா அல்லது சுகத்தை கொடுத்ததா? அடிக்ஷன் அப்படிங்கிறது உனக்கு என்னைக்காவது சுகத்தை கொடுக்க முடியுமா என்றெல்லாம் யோசித்து பாருங்கள். சோ இதுவரைக்கும் அதை நீ அனுபவிச்சதே இல்லை. உண்மையான திருப்தியை இந்த மனத்தை வச்சு, இந்த மாயையில, இந்த உலகத்துல, இந்த மனசால உண்மையான திருப்தியை நீ இதுவரைக்கும் அனுபவிச்சிருக்கியான்னு கேட்டா நிச்சயமா அனுபவிச்சதில்லை. அதனால தயவு செய்து அதை விட்டு தொலைங்க என்று கேட்பதாக எனக்கு இது புரிகிறது. ஸோ இதுதான் இந்த 7வது ஸ்லோகம். ஃபைனலா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். How many births have you not done hard and painful labor with body, mind, speech? Now at last stop. அதே தான் சொல்லி முடிக்கிறாரு மறுபடியும். இது இன்னைக்கு நேத்தா பண்ணிட்டு இருக்கடா லூசு பையில, போன ஸ்லோகத்துல சொன்ன அதே தான். பட் இன்னைக்கு நேத்தா பண்ணிட்டு இருக்க, ஜென்ம ஜென்மமா அதை தானடா பண்ணிட்டு இருக்க. எத்தனையோ பிறவிகளாக உனது உடல், மனம் மற்றும் வாக்கினால் எவ்வளவு கடினமான துன்பம் நிறைந்த உழைப்பை நீ செய்திருக்கிறாய். இப்போதாவது இறுதியாக அதை நிறுத்திவிட்டு அமைதி அடைவாயாக. ரெண்டு விஷயம் தெளிவா சொல்றாரு. ஆசையை தூக்கு, ஆசையை தூக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அதே வேளையில ஒர்க்கை ஸ்டாப் பண்ணு, ஒர்க்கை ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிற விஷயம் சேர்த்து வலியுறுத்தப்பட்டு வந்திருக்கிறது. ஏன்னா ஜென்ம ஜென்மமா நீ கடினமா உழைச்சு உழைச்சு சாதிச்சதெல்லாம் என்னடா, அதனால உழைக்கிறத நிப்பாட்டு. இன்டைரக்ட்லி காமிய கர்மா அண்ட் நிஷேத கர்மாவை ஸ்டாப் பண்ணும்போதே அவங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா பக்குவப்பட்டுடும் தானே. அப்ப செயல்களை ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிறது பர்டிகுலரா சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது இந்த உடல், மனம் மற்றும் வாக்கு. சோ இது உனக்கு ஜென்ம ஜென்மமாகவே துன்பத்தை தவிர வேற ஏதாவது கொடுத்துட்டான்னு எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்கிறாரு. போன ஸ்லோகத்துல சொன்ன அதே விஷயம்தான். அது அந்த ஜென்மத்துல மட்டும் இல்லடா, எல்லா ஜென்மத்திலையும் நீ அதைத்தானே பண்ண. எல்லா ஜென்மத்திலையும் அது உனக்கு சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கல இல்ல, முழுமையான உண்மையான திருப்தி அது கொடுக்கல இல்ல. அதனால போதுமே, இந்த பிறவியோடையாவது இதை ஸ்டாப் பண்ணு. இப்போதாவது இறுதியாக அதை நிறுத்திவிட்டு அமைதி அடைவாயாக. எப்போதும் வேண்டா, எப்பயாவது ஸ்டாப் பண்ணக்கூடாதா? இதுக்கு மேலேயும் வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூரணமா ஒரு ஏர்னஸ்ட் ரிக்வஸ்டோட இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முழுக்க முழுக்க இந்த அத்தியாயம் ஃபுல்லாவே இந்த மாயா அப்படிங்கிற ஒரு விஷயம் அனித்தியம் அப்படின்னுட்டும், நிரந்தர சுகத்தை அது கொடுக்காதுன்னுட்டும், இன்ஃபேக்ட் வெறும் துக்கத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னுட்டும், இது அனுபவபூர்வமான உண்மையாக இருக்கின்றதுன்னுட்டும், ஒரு ஜென்மத்துல இல்ல ஜென்ம ஜென்மமாவே இதை அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னுட்டும், இதுக்கு மேலேயும் நீ இப்படியே வந்து உரண்டுட்டு இருந்தேன்னா அப்படின்னு சொல்லறாதேன்றத இன்டைரக்டா போதுண்டா, ஸ்டாப் பண்ணு, ஒர்க்கை ஸ்டாப் பண்ணு, காமிய கர்மத்தை ஸ்டாப் பண்ணு, நிஷித்த கர்மத்தை ஸ்டாப் பண்ணு, நீ அமைதியா இரு, எதுவுமே இல்லாம அமைதியா இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு வா. பிரம்மானந்தம் என்ற ஒரு விஷயத்த, அது உனக்காகவே இருக்கு, அது உங்ககிட்டயே இருக்கு, அது எப்போதும் இருக்கு. ஆனா அவன் மனசு ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் நீ இல்ல இல்லைன்னு இல்ல சொல்லிட்டு இருப்ப. அந்த மனசை நிப்பாட்டேன், நிப்பாட்டின செகண்ட்ல உனக்கு அந்த சொரூபம்னா என்னன்னு புரியும். அதுக்கப்புறம் வேணா ஓட்டி தொலை. இப்போதைக்கு மனசை நிப்பாட்டேன். ஏன்னா நான் சொரூபத்தை மறந்து மனசுல போய் அடிக்ட் ஆயிட்டு இருக்கும்போ சொரூபந்தான் இங்கே மனதாய் இருக்கின்றது என்ற உண்மை எப்படி எனக்கு புரியும்?
மனசை விட்டு வெளியே வந்தாதானே புரியும். அப்போ மனசை ஸ்டாப் பண்ணு, ஒர்க்கை ஸ்டாப் பண்ணு, புல இன்பத்தை ஸ்டாப் பண்ணு, மாயைய ஸ்டாப் பண்ணு, மாய சுகத்தை வேண்டாம்னு ஒதுக்கு, உலக இன்பத்தை வேண்டாம்னு சொல்லு. இதெல்லாம் நீ பண்ணா மட்டும்தான் நீ யாருன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை அழகாக சொல்லி நிறைவு செய்கின்றது இந்த ஒரு பர்டிகுலர் அத்தியாயா. முதல்ல இந்த ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.